தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய கால வழக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திருவை தூய கொர்னேலியுஸ் மற்றும் தூய சிப்ரியான் அவர்களை தாயாம் திருவை இன்று நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே நம்முடைய இறை இரக்கத்தை, இறை அன்பை இவர்கள் நிறைவாக தங்களுடைய வாழ்விலே பெற்றிருக்கிறார்கள். தொடக்க திருவையிலே 3ஆம் நூற்றாண்டிலே மறைசாட்சியாக புனித சிப்ரியான் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். பலேரின் என்ற அந்த மன்னன் வாழ்ந்த அந்த காலத்திலே விசுவாசத்துக்கு ஒரு சாட்சியாக தெர்த்துலியன் அருமையாக சொல்லுவார். வேத சாட்சியுடைய இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த சிப்ரியானுடைய வாழ்விலே ஆயராக சிறப்பாக பணியாற்றி தன் வாழ்நாளிலே இயேசுவுக்காக தன் உயிரை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவரை தன்னுடைய வாழ்விலே அந்த கொலைக்களத்துக்கு கொண்டு சென்று அவரை உயிரிக்க கூட தருவாயில் கூட அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை, இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி தன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அதே போலதான் தூய கொர்னேலியுடைய வாழ்விலும் அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். அதனுடையாக கடவுளுக்கென்று தன் வாழ்வை முழுமையாக கொடுத்திருக்கின்றார். அவர் இவ்வாறாக இவர்கள் இருவருமே நண்பர்களாக 3ஆம் நூற்றாண்டிலே அருமையான ஆயராக இவர்கள் இருவருமே இணைந்து பணியாற்றி இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் தங்களுடைய விசுவாசத்தால், தங்களுடைய நம்பிக்கையால், கிறிஸ்துடைய உறவிலே இவர்கள் ஆழமான ஒரு பற்றுறுதி கொண்டவர்களாக திருச்சபையில் விசுவாசத்தை கட்டி காத்தவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய புனிதருடைய இந்த திருநாளிலே அருமையான இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அச்சிவிப்பதிலே நூற்றுவர் தலைவர் தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய மகனை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே வேண்டுகிறார். நீ இல்லத்தில் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் போதும் என் குணம் வருவான் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பார்க்கின்றார். இஸ்ராயலிடத்திலே இதை ஒரு நம்பிக்கையை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று சிலரிடத்திலே அவரை பாராட்டி பேசுகின்றார். ஆனால் இயேசு எப்பொழுது சொன்னாரோ அந்த இடத்திலே அவர் அந்த நேரத்திலேயே அவர் குணமாக நல்ல இல்லம் திரும்பி செல்கின்றார். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை நூற்று தலைவர் இயேசு மீது பற்று கொண்டிருந்தார். எவ்வளோ அதிகாரம் வீட்டிலே பல்வேறு ஊழியர்கள் அவருக்கு இருந்தாலும் அவர்களை வா என்று சொன்னால் வருவதற்கும் போவென்றால் போவதற்கும் அவ்வளவு அதிகாரம் என்ற அந்த நூற்றுவ தலைவன் இயேசுடத்திலே பணிந்து தாழ்ச்சியோடு கேட்கின்றார். அதான் இந்த புனிதருடைய வாழ்விலும் இந்த சிப்ரியான் புனித கொர்னேலியுஸ் இருவருமே கடவுளுடைய சித்தத்துக்கு அவர்கள் பணிந்து நடந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். கோதுமை மணி மண்ணிலிருந்து மடிந்தார்களைய அது பலந்தராது அந்த இறைவாக்கு பிறங்க இந்த புனிதர்கள் இருவருமே இயேசுக்காக தங்களுடைய வாழ்வை முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு மறை சாட்சியத்திலே தாயாம் திருவை இன்று அகமகிழ்ந்தது. நாமும் நம்முடைய வாழ்விலே நூற்றுவர் தலைவரை போன்று இந்த புனிதர்களை போன்று இயேசுக்காக நம் வாழ்வை கொடுக்க ஒரு முன்னோர்களாக வாழ இந்த நாளிலே இந்த சிந்தனையிலே நாம் இந்த நாளிலே வாழ ஆண்டவரிடத்திலே இறை வார்த்தையின்படி நாம் நடக்க அருள் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா நீ போற்றப்படுவீராக. புனிதர்களான புனித கொர்னேலியுஸ் சிப்ரியானுடைய இந்த மறை சாட்சியத்திலே இன்றைக்கு தாயாம் திருவை மற்றும் நாங்கள் அனைவருமே இணைந்து பங்கெடுக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த இறை சிந்தனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையிலும் இறைவா உமக்கு நன்றி என்று புனித சிப்ரியான் உயிர் நீத்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்கவும், அதில் வரக்கூடிய தடைகள், அதில் வரக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் மன துணிவோடும் மன வலிமையோடும் மன ஆற்றலோடும் பயணிக்கக்கூடிய வல்லமையும் கிருபையும் இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் இறை வல்லமையும் இறை பாதுகாப்பும் இது குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலே விவிலியத்துக்கு சார்ந்து வரக்கூடியவர்களாக இறை வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் இறை அர்ப்பணத்தோடு வாழ தேவையான வரங்களையும் கொடைகளையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் நாளை கொடுத்தல வேண்டுமாய் இந்த காலை பொழுதிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நிறைய நம்பிக்கையை கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.